நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தண்ணீர் மூலம் நம் தரித்திரங்களை நீக்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான ஆன்மீக மற்றும் பாரம்பரிய வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முறைகள் வெறும் மந்திர மாயங்கள் அல்ல, மாறாக நீர் கொண்டிருக்கும் ஆற்றல், தூய்மை மற்றும் பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கும் ஒரு குறியீடாகவே பார்க்கப்படுகிறது. தண்ணீர் மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவம். நீர் என்பது நமது வாழ்வில் ஒரு அடிப்படை தேவையாக மட்டுமல்லாமல் பல மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது. இது தூய்மைப்படுத்துதல், புதுப்பித்தல், வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சித்தர்களும் யோகிகளும் நீர் சக்தியை பயன்படுத்தி பல்வேறு நிலைகளை அடைந்துள்ளனர். தண்ணீர் மூலம் தரித்திரத்தை நீக்கி செல்வ செழிப்பு பெறும் முறைகளை பார்க்கலாம். இங்கே சில எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு சில முறைகளை பற்றி சொல்ல போகிறேன். அபிஷேகம், நீரினாலான வழிபாடுகளை பார்க்கலாம். தினசரி இறை அபிஷேகம். உங்கள் வீட்டில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் அல்லது படங்களுக்கு தினமும் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்வது அந்த தெய்வீக சக்தியை வீட்டிற்குள் ஈர்க்கும். அபிஷேகம் செய்யும் போது ஓம் நமசிவாய அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற போன்ற மந்திரங்களை சொல்வது நீரின் சக்தியை அதிகரிக்கும். இரண்டாவதாக, தீர்த்த யாத்திரை. புண்ணிய நதிகள், கடல்கள் அல்லது தீர்த்த குளங்களில் நீராடுவது உங்கள் உடலில் உள்ள பாவங்களை நீக்கி தரித்திரத்தை போக்கும் என்பது இந்து மத நம்பிக்கை. நீர் தானம் கொடுத்தல். கோடை காலத்தில் தாகத்துடன் இருப்பவர்களுக்கு குளிர்ந்த நீர் வழங்குவது, நீர்நிலைகளை பராமரிப்பது போன்ற நீர் தானங்கள் செய்வது புண்ணியத்தை கூட்டி செல்வ வளத்தை நீங்காமல் பார்த்து கொள்ளும். நீரை மந்திர சக்தியுடன் பயன்படுத்துதல். மந்திர நீர் தெளித்தல். ஒரு செம்பு அல்லது பாத்திரத்தில் சுத்தமான நீர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான செல்வவள மந்திரங்களை உச்சாரிக்கலாம். உதாரணமாக ஸ்ரீ லக்ஷ்மி மந்திரம், குபேர மந்திரம் அல்லது உங்களுடைய குலதெய்வ மந்திரம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை கூறி அந்த நீரை மந்திரித்து கொள்ளுங்கள். அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போன்றவற்றை சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த மந்திர நீரை உங்கள் வீடு முழுவதும், குறிப்பாக வடகிழக்கு மற்றும் பணப்புழக்கம் உள்ள இடங்களில் தினமும் காலையில் தெளிப்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை, செல்வத்தையும் ஈர்க்கும். குளிக்கும் நீரில் சிறிதளவு மந்திர நீரை சேர்த்து குளிப்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி அதிர்ஷ்டத்தை வரவைக்கும். குளிக்கும் நீரில் கல்லுப்பு, எலுமிச்சபழம், அருகம்புல் போன்றவற்றை போட்டு வைத்து குளிப்பது மிகப்பெரிய பாதுகாப்பு சக்கரத்தை உருவாக்கி கொடுக்கும். சங்கல்ப நீர். ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் முன் ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு உங்கள் மனத்தடையை நீக்கி காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அந்த நீரை குடித்து விடுவது அல்லது துளசி மற்றும் நல் சிந்தனை உள்ள செடிகளுக்கு ஊற்றி விடுவது நல்லது. நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருத்தல். உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள கிணறுகள், குளங்கள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருப்பது இயற்கை அருளையும் அதன் மூலம் அளவில்லா செழிப்பையும் கொண்டு வரும். நீர் எங்கு தூய்மையாகவும் தங்கு தடையின்றி பாய்கிறதோ அங்கு செல்வமும் தங்கு தடையின்றி வரும் என்பது ஐதீகம். வாஸ்து மற்றும் ஃபெங்சுயி. நீர் ஆதாரங்கள். வீட்டில் நீர் ஆதாரங்களை, அதாவது நீரூற்று, மின்தொட்டி சரியான திசையில், குறிப்பாக வடக்கு அல்லது வடகிழக்கில் வைப்பது செல்வ வளத்தையும் அமைதியையும் ஈர்க்கும் என்பது வாஸ்து மற்றும் ஃபெங்சுயின் நம்பிக்கைகள். கழிவுநீர் மேலாண்மை. வீட்டில் கழிவுநீர் தேங்க விடாமல் அதை சரியாக வெளியேற்றுவது, துர்நாற்றம் வராமல் பராமரிப்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி பணத்தடைகளையும் நீக்கும். நன்றி உணர்வுடன் நீரை பயன்படுத்துதல். தினமும் நீர் பயன்படுத்தும் போதும் குடிக்கும் போதும் அதற்காக நன்றி சொல்வது பிரபஞ்சத்திற்கு நாம் அனுப்பும் நேர்மறை அதிர்வலைகளை பெருக்கும். நீர் என் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது. என் வாழ்வில் செல்வமும் செழிப்பும் பெருகுகிறது என்று மனதார நினைப்பது சக்தி வாய்ந்தது.
இந்த வழிமுறைகள் அனைத்தும் உண்மையான நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள், விடாமுயற்சி மற்றும் உழைப்புடன் இணைந்திருக்கும் போதுதான் முழு பலனையும் தரும். தரித்திரம் நீக்கி செல்வ செழிப்பை அடைவது என்பது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, அது உங்கள் மனநிலையும் வாழ்க்கை முறையும் செய்யும் மாற்றங்களிலும் தான் உள்ளது. நண்பர்களிடமிருந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.